ChatGPT கிட்ட நம்ம பண்ண நிறைய கான்வர்சேஷன், ப்ரைவேட் சேட்ஸு, இமேஜஸ்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து உண்மையா, இது என்ன பேட்ரு, என்ன பேக்ரவுண்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த ChatGPTயோட இஷ்யூவை பற்றி பார்க்கலாம். ரீசெண்டாக செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கூகுள் டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, கூகுள் டாக்ஸ். ஸோ கூகுள் டாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலனா அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் டாக்ஸ்னால் என்னென்னா, கூகுளில் வந்து யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் போட்டு கூகுளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆன்லைனில் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு அட்மின் பேஜோ ஒரு பாஸ்வேர்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குதுன்னா அது எல்லாமே கூகுளில் வந்து எங்கே போய் ஸ்டேவ் ஆகும்னா, கூகுள் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜஸ் தான். ஸோ கூகுளில் நீங்கள் எது பண்ணாலுமே அது 10/10 20/10 எல்லாமே வந்துட்டு கூகுளுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த சர்ச்சை கூகுளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இண்டெக்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச இந்த கூகுள் டாக்ஸ் வழியாக தான் இவங்க ChatGPTயோட நிறைய யூசர்ஸோட கான்வர்சேஷனை வெளியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ChatGPT இருக்குது. ஸோ என்னோட ChatGPT வந்து நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறேன், லாகின் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் அது பப்ளிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பப்ளிக் கான்வர்சேஷன். ஸோ எனிபடி கேன் வாட்ச் இட், எனிபடி கேன் see it. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஐடி வந்து ஒரு ரேண்டமான ஐடி, யாராலையும் அதை கெஸ் பண்ண முடியாது. அதில் பாட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், வேஃப் இருக்கும், ரேட் லிமிட் இருக்கும். இவங்களால அதை கெஸ் பண்ண முடியாது. பட் ரேண்டமாக ஒரு ஐடியை வந்துட்டு யாராலையும் பண்ணவே முடியாது. யூ ஆல் நோ இது வந்து ஒரு ரேண்டமான ஐடியா கிரியேட் ஆகும். பட் இதுவே வந்துட்டு என்னோட ChatGPTயை வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன், கூகுள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன், இல்லை இமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூஸராக இருக்கேன். இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணி நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் அலவுடு. பட் இப்போ எப்படி ChatGPTயோட இந்த கான்வர்சேஷன்லாம் இன்னொருத்தங்க பப்ளிக்கில் பார்த்தாங்க அப்படின்னா இது ப்ரைவேட் யூஸரோ இல்லை பப்ளிக் யூஸரோட இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ ChatGPTயோட கான்வர்சேஷனை ஷேர் பண்ண முடியும். இப்போது நான் வந்துட்டு ஒரு விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த சேட்டை வந்துட்டு மேலே அந்த ட்ரிபிள் பட்டன் இருக்கும். அந்த ட்ரிபிள் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் இன்னொருக்கு ஷேர் பண்ணேன்னா அவங்களோட ChatGPTயில் போயிட்டு இந்த சேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பேசணும் அப்படின்றது அது அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களோட சேட்டு உங்களோட ப்ரைவேட்டில் இருந்து ஒரு பப்ளிக்காக வந்துட்டு மாறிடுது. ஸோ அவங்களால அதை பார்க்க முடியுது. நீங்கள் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களால இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ChatGPTயில் ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷேர் பண்ணாங்கன்னா இந்த உங்களோட சேட்டை இன்னொருத்தங்களால் பார்க்க முடியும். இந்த பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆன விஷயம் எப்படி நடந்திருக்குன்னா இந்த ஷேர் ஆப்ஷனால் மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த ஷேர் ஆப்ஷனில் இப்போ இந்த பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற எல்லா ChatGPT சேட்ஸும் என்ன அப்படின்னா, கூகுள் டாக்ஸில் வந்து போட்டது, இன்னொருத்தவங்களோட பப்ளிக்காக ஷேர் பண்ணது, இல்லை வேர்டில் போட்டு கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது, இல்லை ஏதாவது வெப்சைட்டில் போடுறது, இந்த மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா யூஸரும் நிறைய சேட்ஸை வந்துட்டு சேவ் பண்ணியோ ஷேர் பண்ணியோ வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ண ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே கூகுளுக்குள்ளே வந்துடுது. ஆப்வியஸ்லி ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா, ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டில் போட்டிங்கன்னா கூகுள் வந்து சர்ச் பண்ணும்போது இன்டர்நெட்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும் அந்த சேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது தான் இந்த சேட்ஸ்லாம். இது வந்துட்டு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன். இப்போ என்னோட சேட்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. உங்களோட சேட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலன்னா யாராலையும் பார்க்க முடியாது. பட் நீங்கள் ஒருவேளை ஷேர் பண்ணி பப்ளிக்கில் ஃபோல்டர்லேயோ இல்லை ஏதாச்சும் வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை வேறு யாருக்கும் அனுப்பியிருக்கீங்க, சரி அவங்க எதுலையாவது சேவ் பண்ணியிருக்காங்கன்னா அதை அவங்களால கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஓப்பன் ஆனது தான் அது. பட் இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, இப்போது என்கிட்ட ஒரு சேட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ChatGPTயை ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேட் வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த அலோன்ற டைப் பண்ண சேட்டை நான் இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது உங்களோட பேஜில் உங்களோட ChatGPT ஆப்பில் நீங்கள் அதை ஓப்பன்
பண்ணுறீங்க. ஆனால் இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது அந்த சேட் வந்து நம்ம 2 பேர்கிட்டையுமே இருக்கோம். ஆனால் நான் இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி அனுப்பி உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன்னா அதோட இந்த கான்வர்சேஷனோட அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு எனக்கும் கட் ஆகிடும். நான் ஹலோவுக்கு முன்னாடி என்ன அனுப்பியிருக்கனோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, நான் ஹலோவுக்கு கீழே வேறு ஏதாச்சும் டைப் பண்ணுறேன், ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் தமிழில் டைப் பண்ணேன்னா அது வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது சேம் சேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஒன் டைம் ஆத்தரைசேஷன் மாதிரி. அதாவது அது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் பேஜாக மாறிடும். டைனமிக்காக அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. ரியல் டைம் அப்டேட் நான் இங்கே பண்ணும்போது நீங்கள் சேம் சேட்டில் இருந்தாலும் ரியல் டைம் அப்டேட் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ChatGPT ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு பப்ளிக்காக ஓப்பன் பண்ண சேட் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இதுக்கு முன்னாடி நடந்தது தான். ஆனால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டோ இதுவோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற உங்கள் ChatGPT தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுமே தவிர என்னோட ப்ரொஃபைலில் அந்த சேட் வந்து அப்டேட் ஆகாது. நான் சேட் அப்டேட் பண்ணாலும் உங்களோட ப்ரொஃபைலில் அது அப்டேட் ஆகாது. ஸோ உங்களால் ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். எது வரைக்கும் நான் அந்த விஷயத்தை டைப் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதோட அது கனெக்ஷன் வந்து நின்றும். ChatGPT ஹேக் ஆகிடுச்சு, இதுவாகிடுச்சு, என் கான்வர்சேஷனை பப்ளிக்காக பார்க்குறாங்கன்னு சொன்னது எல்லாமே இஷ்யூ எல்லாமே இது மட்டும்தான். ஸோ பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆன சில விஷயங்களை கூகுள் டாக்ஸ் மூலிமா அவங்களால எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வெப்பேஜில் பார்க்க முடிஞ்சிருக்கு. இதுதான் லீக்கான விஷயங்கள். இதை தவிர உங்களோட ப்ரைவேட் கான்வர்சேஷனோ என்னோட ப்ரைவேட் கான்வர்சேஷனோ இன்னொருத்தங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணியோ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ நண்பர்களே, இது வந்துட்டு பெரிய ஹேக்கு கிடையாது. இது வந்து காமனாக ஒரு மேனோட மிஸ்டேக்கு. இவங்களே தூக்கி பப்ளிக்கில் போடுவாங்களாம். அப்புறம் கூகுள் டாக்ஸ் பண்ணால் பப்ளிக்லேருந்து கொண்டு வந்து கொடுக்காம என்ன பண்ணும். ஸோ இதுதான் இதோட இஷ்யூவோட பேக்ரவுண்டு. பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. See you again soon. Bye bye.